वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भूरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। सोम एकेभ्यः पवते घृतमेक उपासते एभ्यो मधुः प्रदावती तागश्चि देवापि गच्छतात्। மற்றவற்றை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடியது தபஸ் என்று சொல்லிட்டு இருக்கும். தபசா ரிஷயா சுவஹா அன்வவிந்தன். ரிஷிகளும் தபஸினாலேதான் சுவர்க்கத்தை அடைகின்றனர் என்று. அதே போன்று தான் வேதமும் சொல்கிறது, யாகங்களை காட்டிலும் தபஸாக இருக்கக்கூடியது தவமானது மிகவும் உயர்ந்ததாக என்று. ரிஷினி தர்சனாத்து, இந்த தபஸை செய்யக்கூடியவர்கள் ரிஷிகள். ரிஷிகி என்றாலே தர்சனாத்து, பார்க்கக்கூடியவர்கள். தன்னுடைய ஊனக்கண் இல்லாமல் தங்களுடைய ஞானத்தினால் பெறப்பட்டதான ஞான சக்ஷுசினால், திவ்ய சக்ஷுசினால் அறிந்து சொல்லக்கூடியவர்கள். ஆகையால் அவர்களுக்கு ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்றனர். அப்பேற்பட்ட ரிஷிகளானவர் எப்பேற்பட்டதாக இடத்திலே வசிக்கின்றனர், அவர்களுடைய குணம் என்ன என்று அழகாக காளிதாசனானவன் விளக்குகிறார். பிரியப்ராரியாவிருத்திர் நியம மதுரோ வாசி நியமஹ பிரகிருத்யா கல்யாணீ மதிரணவகிஹிதஃ பரிச்சயஹாம் புரோவா பశ్చాద్வா ததிதமபி பரியாசிதரசம் ரகஸ்யம் சாதூனாம் அனுபதி விசுத்தம் விஜயதே. உத்தரராமச்சரிதத்திலே ரிஷிகளின் ஆசிரமும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அழகாக வர்ணிக்கிறான் மகாகவி காளிதாசன். அன்பு ததும்பும் வார்த்தையுடனும் கனிவான பார்வைகளுடனும் எப்பொழுதும் புன்சிரிப்புடனும் பார்க்கும் பொழுது எல்லோரும் அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடியதான முறையிலே பணிவாக இருக்கக்கூடியவர்களும், எந்த சமயத்திலும் யாரிடமும் கடுவாக இருக்கக்கூடியதான வார்த்தையை பேசாதவர்களும், மதுரமாக பேசுபவர்களும், நாம் செய்யக்கூடியதான சிறிதளவு உதவியை கூட பரகுண பரமானூன் பர்வதி நித்தியகிருத்தியம் நிஜகிருதி விகசந்தகா சந்தி சந்த கியந்தகா என்று பர்திருஹரி சொல்லுவார். நாம் செய்ததான ஒரு சிறு கடுகளவு செய்த சிறு உதவியை மலை போன்று நினைத்து சந்தோஷப்படுபவர்களும், எப்பொழுதும் மனதிலே ஆனந்தத்தை உடையவர்களும், மற்றவர்கள் துன்புறாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியதான கடமை என்ன என்று உணர்ந்தவர்களும், மேலும் இந்த தபஸினால் கிடைக்கக்கூடியதான சகல பலன்களும் தமக்கில்லாமல் இவ்வுலகத்திற்காகவே செய்யக்கூடியதான பலன்களை உடையவர்களாக இருக்கக்கூடியவர் ரிஷிகள் என்று அதி அழகாக மிகவும் பொறுமையுடன் இருக்கக்கூடியதும் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிறான் மகாகவி காளிதாசன் உத்தரராமச்சரிதத்திலே. ஆக ரிஷிகள் என்றாலே உலக நன்மையின் பொருட்டு வந்தவர்கள் என்று இவற்றின் மூலமாக நாம் அறிகின்றோம். இவர்கள் செய்யக்கூடியதான காரியத்திலே உலக நன்மை எப்படி வருகின்றது என்று கேட்டால் முதலிலே ஒன்று சொல்லலாம். எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது லோகா சமஸ்தாகா என்று சொல்லும் பொழுது எல்லா உலகங்களும்,
சர்வே ஜனாகா என்று சொல்லும் பொழுது அங்க எந்த விதமான மக்களின் மேன்மையோ கீழ்மையோ உயர்ச்சோ தாழ்வோ எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் சமமாக ஆத்மீவ தங்களை போன்று எப்படி எல்லோரையும் பார்க்கின்றார்களோ அவர்களே பார்க்கின்றவர்கள் என்று சொல்லுமா போலே இந்த ரிஷிகள் மற்றோருடைய உலகத்தோருடைய எல்லோருடையதான வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் ரிஷிகள் என்று மகாகவி காளிதாசன் அழகாக வர்ணிக்கிறார். இந்த ரிஷிகளானவர் முதலிலே என்ன சொன்னோம்? தவத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது உணவு கட்டுப்பாடு என்று. தமம் செய்ய போகிறவர்கள் முதலிலே காட்டுக்கு சென்றவுடன் அன்னத்தையும் ஆகாரத்தையும், அன்னம் என்றால் சாதம் மூலமாக வரக்கூடியது, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் அன்னம். ஏனெனில் அன்னாத் பூதா நிஜாயந்தே ஜாதா மன்னேன வர்தந்தே அத்யதே திச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சத இதி என்று அன்னகோஷத்திலே சொல்லப்படுகிறது. அன்னமயமானது உலகம். அன்னாத் பூதானி ஜாயந்தே, அன்னங்களாலே எல்லா விதமான உயிரினங்களும் உண்டாகின்றன என்று அன்னகோஷத்திலே சொல்லப்படுகிறார் போல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான சகலவிதமான எண்ணங்களை உண்டாக்குவது அன்னம் என்பதினாலே அந்த அன்னத்தை விலக்குவதே முதல் கடமையாக தபஸிலே சொல்லப்படுகிறது. அந்த அன்னத்தை விலக்கி வைத்து இவர்கள் தவம் செய்ய புறப்படுகிறார்கள் காட்டிற்கு. அன்னத்தை விட்டு என்றால் வேற என்ன என்றால் இவர்களை பலவிதமாக பிரிப்பார்கள். நாம் செய்யக்கூடியதான ஆகாரத்தை வைத்து சில முனிவர்கள் பழங்களை கல்லிலே மோதி அதை உடைத்து சாப்பிடுவார்களாம். இந்த மாதிரி சாப்பிடக்கூடியதான வகைகளை உடைய ரிஷிகளை அஸ்மகுட்டர்கள் என்று சொல்லுகிறது மனுவுடைய நீதி. சில ரிஷிகள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவர்கள் தாங்கள் பருகக்கூடியதான, அதாவது தாங்கள் உண்ணக்கூடியதான உணவை அக்னியிலே வாட்டி சாப்பிடுகின்றனர். இவர்களுக்கு அக்னி பக்குவர்கள் என்று பெயர். சில ரிஷிகள் தாங்கள் செய்யக்கூடியதான அன்னத்தையும் ஆகாரத்தையும் தாங்களே எடுத்துக்கொள்ளாமல் காலத்தினால் கீழே தானாக விழுகின்றது பாருங்கள், அந்த மாதிரி பழங்களையோ கிழங்களையோ எடுத்து சாப்பிடுபவர்கள் இவர்களுக்கு கால பக்குவர்கள் என்று பெயர். ஆக இந்த மாதிரி பலவிதமான தாங்கள் சாப்பிடக்கூடியதான ஆகாரங்களை சிறிது சிறிதாக குறைக்கின்றனர். இதைத்தான் துருவன் செய்தான். முதலிலே ஒவ்வொரு மாதமும் ஒன்றொன்றாக குறைத்து கடைசியிலே வாதாசனர் என்று சொல்லக்கூடியதான காற்றையே ஆகாரமாக உண்டு இந்த ஒவ்வொன்றையும் தான் விட 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 பகவான் அவனை பற்றி கொண்டு வந்தார். இதுதான் உலகத்தில் நாம் சொல்லக்கூடியதான உண்மையான நிலை. நாம் எதையும் விட வேண்டாம். பகவான் நம்மளை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கயிற்றிலிருந்து அந்த கயிற்றிற்கே போக வேண்டும் என்றால் இந்த கயிற்றை விட்டால்தான் அந்த கயிற்றை பற்ற முடியும். இல்லாவிடில் நாம் இதிலே ஆடிக்கொண்டுத்தான் இருப்போம். அதை போன்றுதான் வாழ்க்கை. இதை உணரச் செய்வதுதான் தபஸின் முதல் நோக்கமாகும். துருவன் அதை போன்றுதான் தான் செய்யக்கூடியதான ஆகாரங்களை ஒன்றொன்றாக குறைத்து கடைசியிலே எவற்றையும் சாப்பிடாமலே தபம் செய்து பகவானுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடியதான பேச்சை பெற்றான். இதை நிஷ்காமிய தபஸ் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது ராவணன், ஹிரண்யகசிபு முதலியதான அசுரர்கள் செய்த தவமானது தாங்கள் ஒரு பலத்தை விரும்பி செய்யக்கூடியதான பலன். அந்த பலத்தினால் ஏற்படக்கூடியதான நன்மை தீமை ஒருபுறம் இருக்க, அந்த தவத்தினால் ஏற்படக்கூடியதான பலன் காமியமாக இருக்கக்கூடியதான பலன், அதாவது ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு செய்யக்கூடியதான பலன் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் துருவன் முதலியவர்கள் செய்ததான தவமானது நிஷ்காமிய பலன். எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல், அந்த ஆசை மேலே பற்று வைக்காமல் இவர்கள் செய்த தவத்தினாலே தான் தபஸ்வி என்றும் எல்லா விதத்தை காட்டிலும் உயர்ந்தமான ரிஷிகள் என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வேதமே சொல்லும் பொழுது ததோ ருணா கேதவோ வாதரசனா ரிஷய உததிஷ்டன் ஏனகாஹ தேவைகானசாஹ
ये बालाः ते बालकिल्याः. சூரியனுடைய ரஷ்மியின் மூலமாக, அதாவது கிரணங்களின் மூலமாக எல்லா விதமான ரிஷிகளும் உருவாகின்றனர். ததோ ருணா கேதவோ வாதரசனா ரிஷய உததிஷ்டன். வாதரசனர்கள், கேதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பாலகில்யர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், வைகானசர்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் எல்லோரும் சூரியனாலே உண்டாக்கப்பட்டனர் என்றதாக வேதம் சொல்லுகிறது. இவர்களுடைய நன்மை என்னவென்று பார்த்தால், நமக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷிகள். உலகத்திலே வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடியதான ஒரு தர்மம் உண்டு. இந்த வானப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய தர்மம் ரிஷிகளின் தர்மத்திற்கு ஒத்தாக இருக்கக்கூடியது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் பொழுது அவன் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி என்று 4 விதமாக அவர்களை பிரிக்கிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடியதான நிலையிலே, அப்பேற்பட்ட நிலையிலே வானப்பிரஸ்தன் என்று சொல்லக்கூடியதான நிலையிலே இருக்கக்கூடியது ரிஷிகளுடைய தபஸாகும். இந்த தவத்தின் மூலமாகத்தான் பலவிதமான மேன்மைகளை அடைகின்றார்கள் ரிஷிகள். தபசா தேவா தேவதாமக்ர ஆயன் தபசர்ஷயஸ்ஸு வரம் வவிந்தம் தபசா சபத்னான் பிரணுதாமாராதி. இந்த ரிஷிகள் எல்லோரும் தவத்தினாலே சத்துருக்களை வெல்கின்றனர். எப்படி சத்துருக்களை வெல்கிறார்கள் என்று கேட்டால், தாங்கள் செய்யக்கூடியதான தபோபலத்தின் மகிமையாலே. ஆகையால் தான் சொல்லுவோம், எந்த ஒரு ரிஷிகளாய் இருந்தாலும் உடனே சாபம் கொடுத்து விடுவார்கள். காரணம் அவர்களுடைய தபத்தின் மகிமையே. விஸ்வாமித்திரர் கூட தன்னுடைய தவத்தின் மகிமையாலே நான் இன்னொரு சொர்க்கத்தை படைக்கிறேன் என்று சொல்லி இந்திரனையும் இன்னொற்றரையும் சேர்த்து விஸ்வாமித்ர சிருஷ்டி என்று புதியதாக ஒரு உலகத்தையே படைத்து விட்டார். அதே விஸ்வாமித்திரரானவர் கௌசிகராக இருந்த போது படைக்க முடிந்ததா? இல்லை. அவரை என்று நம்மளால் முடியாதது தபஸினால் தான் முடியும் என்று நினைத்து தானும் பிரம்மரடியாக ஆக வேண்டும் என்று நினைத்து தவத்தை மேற்கொண்டு அந்த தவத்தின் பலனாகத்தான் விஸ்வாமித்ர சிருஷ்டி என்று ஒரு சிருஷ்டியானது நமக்கு கிடைக்க பெற்றது. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரும் கூட தவத்தினால் தான் சகலத்தையும் அடைந்தார். ஆக தஸ்மாத் சர்வம், எது கிடைக்கின்றது எல்லாம் என்று கேட்டால் தபசிரமந்தே. அப்பேற்பட்ட ரிஷிகள் எல்லோரும் தவத்தை கொண்டுதான் ஆனந்தப்படுகிறார்கள், தவத்திலேதான் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. மேலும் யார் யார் தவத்தை அனுசந்தானம் செய்து தவத்தை செய்து ஆசைப்பட்டார்கள், அவற்றில் மேன்மை அடைந்தார்கள் என்று பார்க்கலாம். சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை.